Now you are watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் சங்கீதம் 41 அதிகாரம் 12 இறைவசனம். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. தாவீதுக்கு அதிக அளவு விசுவாசம் உண்டு. அவருக்கு தீங்கு நாட்களில் கூட ஆண்டவரை விட்டு விலகவில்லை. ஏனென்றால் அள்ளி அள்ளி கொடுப்பதில் ஆண்டவரை அடித்துக்கொள்ள வேறு ஆளே கிடையாது. நீங்கள் அவருக்காக என்ன கொடுத்தாலும் சரி, அதை விட பல மடங்கு அதிகமாகத்தான் அவர் கொடுப்பார் என்று மார்க் 10 அதிகாரத்திலே அவர் பதிவு செய்திருக்கிறார். மார்க் 10 அதிகாரம் 29-30 வசனங்களை நாம் வாசிப்போம். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளையையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலேயே துன்பங்களுடனே கூட 100 தனையாக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலேயே நித்திய ஜீவனும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வாக்குறுதி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சீக்கிரம் அழியப் போகிற இந்த உலகத்தில் கூட சிறந்த திருப்தியான சந்தோஷமான வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். இது வெறும் ஆரம்பம்தான். என்றென்றும் உங்கள் அன்பான அப்பா ஆண்டவருக்கு சேவை செய்வீர்கள். உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற பாசம் அதிகமாகி கொண்டே போகும். எனக்கு பிரியமானவர்களே, அவரைப் போலவே நாமும் கூட என்றென்றைக்கும் வாழ்வோம். அர்ப்பணித்து ஞானஸ்தானம் எடுக்க நீங்கள் படிகள் எடுக்கும்போது கூட ஆண்டவர் பொக்கிஷமாக பார்க்கிற ஒன்றை அவருக்கு கொடுக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. நம்மிடம் இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களையும் கொடுத்தது ஆண்டவர் தான். இந்த வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர் அவர்தான். எனக்கு பிரியமானவர்களே, ஆனாலும் கூட அவரிடம் இல்லாத ஒரு விஷயத்தை நம்மால் அவருக்கு கொடுக்க முடியும் என்று நாம் சிந்தித்தால் அதுதான் மனப்பூர்வமாக உண்மையாக நாம் அவருக்கு சேவை செய்கிறது தான் உன்னதமான காரியமாக இருக்கிறது. வாழ்க்கையில் இதைவிட ஒரு பெரிய பாக்கியம் வேறு எதுவும் கிடையாது. எனக்கு பிரியமானவர்களே, அவர் எதிர்பார்க்கிற வண்ணமாக நம் வாழ்க்கையை மாற்றுவதற்கும் அவருடைய ராஜ்யத்திற்காக நாம் தயார் நிலையில் இருப்பதற்காகவும் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, நீர் இங்கே சங்கீத பகுதியில் நீர் சொல்லப்பட்டது போல நாங்கள் எங்கள் உத்தமத்தை காத்து கொண்டு இருக்கும்போது நீர் எங்களை பலப்படுத்துவீராண்டவர். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கின்றேன். அவர்கள் உங்கள் மீது அதிக அளவு அன்பு இருப்பதனாலே எந்த பொருள் மீதும் பணம் மீதும் ஆசைப்படாமல் உம்முடைய கிருபை மீதும் உமது வல்லமை மீதும் அன்பு காட்டி அவர்கள் உன்னத வாழ்வில் வருவதற்கு நித்திய ஜீவனை அடைவதற்கு தேவ கிருபை செய்யும் ஆண்டவர். உம்முடைய பரலோகத்தின் ராஜ்யம் சீக்கிரம் வருவதாக. ஆமென். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். நாங்கள் எடுக்க போடும் ஒவ்வொரு காரியத்திலும் நீர் இருந்து வாய்க்க செய்யும் ஆண்டவர். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். இயேசு மூலமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Now you are watching New Eden TV.